ஹாய்! டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மென்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதாவது ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மென்ட் வீடியோ. ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி ஒரு வீடியோ தான் நம்ம எப்படி கிரியேட் பண்ண போறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜுப்காஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாரி ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மென்ட் வீடியோ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிஃபோர் நம்ம கேன்வா லாகின் பண்ணும். லாகின் பண்ணதும் நம்மளோட ஹோம் பேஜ் நமக்கு இப்படி தான் வியூ ஆகும். ஸோ இப்போ நம்ம நியூவாக ஒரு டெம்ப்ளேட் வந்து எடுத்து அதுலேருந்து நம்ம ஒரு வீடியோ வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் நம்ம இங்கே க்ரியேட்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி சைஸில் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகணும் அப்படின்றத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து போர்ட்ரேட் சைஸில் இருக்கிறதே எனக்கு ஓகேவா இருக்குன்றதுனால அதே ரிலேட்டடாக வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம கிட்ட வர கிளைண்ட் எந்த மாதிரி போர்ட்ரேட்ல கேட்குறாங்க, இல்லை லேண்ட்ஸ்கேப்பில் கேட்குறாங்களா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றத டிபெண்ட் பண்ணி நம்மளோட சாய்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ப்ராடக்ட்டுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். ஸோ தட் பிஃபோர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? சன்ஸ்க்ரீன்னு கிளிக் பண்ணதும் இங்கே லாட்ஸ் ஆஃப் கிராஃபிக்ஸு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நான் வந்து வீடியோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் நமக்கு எந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படின்றத நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் நமக்கு எந்த மாதிரி ஒரு வீடியோ வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நமக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம வந்ததும் அதையே நம்ம வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டால் வரல, வேறு மாதிரி ஏதாச்சும் கீவேர்ட்ஸ் போட்டால் நமக்கான வீடியோ வரும் அப்படின்னாலும் நம்ம அதையும் எடுத்துக்கலாம். ஸோ தட் நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ஒரு வீடியோவை நான் வந்து உங்களுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண வீடியோ இந்த வீடியோ தான். ஸோ தட் இதையே நான் சூஸ் பண்ணி யூஸ் ஆஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் லைட்டாக இந்த பக்கம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கும்போது நமக்கு இது வந்து பெட்டர் வியூவாக தெரியும். ஸோ தட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ நம்ம அப்டேட் பண்ணணும். அதே சேம் இது எந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான சன்ஸ்க்ரீன் அப்படின்றதையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ்லேயும் சன்ஸ்க்ரீன் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அதே சேம் வெஜிடபிள் கண்டென்ட்லேயும் ஃப்ரூட்ஸ் அதாவது சன்ஸ்க்ரீன் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ தட் நம்மளோட கிளைண்ட்டுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ராடக்டில் அவங்க சன்ஸ்க்ரீன் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸுக்கு அப்படின்றத டிபெண்ட் பண்ணி தான் நம்ம அதை வந்து நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ தட் அந்த சன்ஸ்க்ரீமோட இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட கலரையும் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். நமக்கு எந்த மாதிரி ஒரு கலர் வேணுமோ அந்த கலரில் நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இதை வந்து எல்லோ கலரில் நான் சேஞ்ச் பண்ணி இதோட சைஸையும் நான் இங்கே கொஞ்சம் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெமன் இல்லைன்னா டொமேட்டோ அதாவது சிட்ரஸ் ஆசிட் இருக்கிற ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான ஃப்ரூட்ஸ் வந்து அதாவது ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் இங்கே எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு டொமேட்டோ ரிலேட்டடான ஸ்லைஸ் வந்து ஃபோட்டோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் நமக்கு எது வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட சைஸை வந்து நான் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட கலர் கூட நமக்கு வேணும் அப்படின்னாலும் வேற ஒரு கலரில் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை சேம் கலர்லேயே இருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதையே நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணி ஒன்ஸ் இதை வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டூப்ளிகேட் பண்ணி நமக்கு எந்தெந்த இடத்துலலாம் இது வந்து வியூ ஆகணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம இதை வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகெயின் நம்ம டூப்ளிகேட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் இது எல்லாமே இங்கே வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணும். ஸோ இப்போ சன்ஸ்க்ரீன் இருந்தது அப்படின்னா அதுக்கான ஒரு பெட்டர் கோட் கொடுத்தா தான் அது வந்து நமக்கு கம்ப்ளீட்டடாக இருக்கும். அதுக்கு பிஃபோர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து அனிமேட் பண்ணணும். இந்த ஃபோட்டோவை நம்ம அனிமேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபோட்டோவை அனிமேட் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த மாதிரி ஒரு வேணும் அப்படின்றத நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ போத் என்டர் ஆர் எக்ஸிட்டான்னு கேட்கும். நம்ம வந்து போத்துன்னே நம்ம கொடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் நம்ம ஆட் பண்ண ஸ்லைஸு அதையும் நம்ம இங்கே வந்துட்டு அனிமேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி தென் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அப்படியே நம்ம குரூப் பண்ணிக்கலாம். இங்கே கீழே குரூப் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அனிமேட் கொடுத்தோம் அப்படின்னாலே இங்கே லாட்ஸ் ஆஃப் இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நம்ம இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நான் இங்கே வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரொட்டேட்டே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலே இங்கே பெட்டராக தான் இருக்கும். ஸோ தட் நான் இதை வந்து எந்த மாதிரி எனக்கு வேணுமோ அதை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிப்பேன். ஓகே, இன்டென்சிட்டி நம்ம கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது ஒரு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இங்கே வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ன்னு நம்ம கொடுத்து நமக்கு எந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வேணுமோ ப்ரீவியஸாக நான் எடுத்து வச்சிருந்த டெக்ஸ்ட்டையும் நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இங்கே டெக்ஸ்ட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் இதை போல்டு பண்ணி இதோட ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம ஆண்டனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதை வந்து நம்ம வந்துட்டு சைஸை வந்து இட்டாலிக்கில் கொண்டு வந்து, அதாவது ஃபாண்ட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத இட்டாலிக்கில் நம்ம மூவ் பண்ணிவிட்டு இதோட சைஸையும் நம்ம இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்க்குறப்போ இது வந்து பெட்டராக வந்து வியூ ஆகும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு சேம் நம்ம இந்த டெக்ஸ்ட்டையும் நம்ம இங்கே வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே அனிமேட் கொடுத்தோம் அப்படின்னு நமக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட் அனிமேஷனில் வேணும் அப்படின்றதையும் நம்மளே இங்கேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை வந்து செட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு வீடியோ, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சேம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். இதே மாதிரி புது புது வீடியோஸில் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.